ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் ஒவ்வொரு பெயர்ச்சி பலன்களும் பார்க்குறோம். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலன்கள், குரு வக்ர பலன்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர், கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர். எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும். குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும். பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது. அப்படியேற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம். அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/9/2024. அன்னைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் சற்றேறக்குறைய 2:09 சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கன்னிக்கு உள் நுழையிறார். எப்பொழுதுமே உள் நுழையிற மாதம் தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம். அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியா ராசிக்கு வரார், புரட்டாசி மாதத்துக்கு வரார். சரி, இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ, இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 3வது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும், மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாதத்துலையும், நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் கேது பகவானும் கன்னியில் இருக்கிறாங்க. இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி. மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார். இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. சரி, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. புரட்டாசி மாதம் பிறக்கிறது 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மத்தியானம் 2:09 சூரிய பகவான் கன்னியா ராசியில் வரார். அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/9/2024. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலையபக்ஷம், அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை, அதுக்கு அடுத்தது தை அமாவாசை. இந்த காலகட்டங்கள். இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம். அது அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில், உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கர்க்கடகத்தில் இருப்பார். அதனால் அந்த சூரியன் அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது 18/9/2024 அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு பேர் பக்ஷம் தொடங்குறதுன்னு பேர். மாலைய பக்ஷம் ஆரம்பம்னு பேர். பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றேறக்குறைய 15 நாட்கள். பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பமாகுது. அதுலேருந்து தொடர்ந்து 15 நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க. அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது, அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும். அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது 18/9/2024 பக்ஷம் ஆரம்பம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை. அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். அது 2/10/2024 புதன்கிழமை வருது. இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க
சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை. கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற நாள் 2/10/2024 புதன்கிழமை. அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன், மாலைபட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அமாவாசை அப்படின்னாக்க நெத்தியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது 1. அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது 2. வாசலில் கோலம் போடக்கூடாது 3. இது 3ம் எப்போ பண்ணணும்? அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு. எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி, வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி, நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி, பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள். அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள்ளு நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 காரியங்களும் செய்யலாமா? 3 காரியங்களும் செய்யலாம். அப்போ இத்தனை காலகட்டங்கள், சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன், எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை, அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை, ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலைபட்சத்தில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். சரி, இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது, இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 21/9/2024 அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர். இந்த மகாபரணி நட்சத்திரம், மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள், இறந்தவங்க திதி, இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க, நான் வெளியூரில் இருந்தேன், அப்பா எப்போ இறந்தாங்க, எப்போ ஜீவன் போணுச்சுன்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா. சரி, இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக, அதாவது கங்கை, காவேரி, வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம். அதே போல் முக்கூடல்கள் கூடக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம். அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான், அதுலேயும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/9/2026 மத்தியாஷ்டமி. இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க, திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த 25/9/2026 அன்னைக்கு மத்தியாஷ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டப்படி 64 கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்குர்னி தீர்த்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க 64 பிண்ட பிரதானம் பண்ணுவோம். 64 கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம். அது 3 பிண்ட பிரதானம் ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 2 பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம், எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்றது, நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும். அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் 2 பிண்டம் வைக்கும்பொழுது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை 64 கோத்திரதாயாதிகளும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியது. இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம், மற்ற நாள் வரக்கூடாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது. எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது? 11/10/2024 நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. நம்மளோட தொழில் சிறக்கணும், நாம் செய்கின்ற வேலை தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு. அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும், எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா, விவசாயி இருந்தால் ஏறு, இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் 11/10/2024 வெள்ளிக்கிழமை. சரி, அதுக்கு அடுத்தது 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி, முக்கியமான நாள். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம், அன்னைக்கு தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள். அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது. சரி, இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உங்களுடைய வீட்டிலையே இருக்கார். அதே மாதிரி புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு 19/9/2024 அன்னைக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வீடு மாறுறாங்க. அவங்க புதன் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு வந்துடுறாரு. அதேமாரி சுக்கிரன் கன்னியில் இருந்து துலாத்துக்கு போயிடுறார். அப்போ 2 பேருமே ஆட்சி நிலையும் புதன் உச்ச நிலையும் அடைகிறார். அப்போ
சூரியன் இருக்கிற வீட்லேயும் புதன் இருக்கிறது. சூரியன் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் கிடைக்கிறது. அங்கே கேது பகவானும் இருக்கார். அப்போ இந்த கேது பகவானுக்கும் இந்த புதன் பகவானுக்கும் டிகிரி நிறைய வித்தியாசப்படும். அப்போது புதனுக்கு உச்சம் பெறதுனால 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுறாரு. ஆக இந்த மாதிரியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில்துறையிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ குறைபாடுகளாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போ புதிய வேலை வாய்ப்புகள் அமைகிறதுக்கும் தொழில்துறைகள் சிறப்பாக வர்றதுக்கு உண்டான காலகட்டமாகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். குருவனுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுகிறது. அதனால இது பித்ருக்கள் மாதம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுகிறது. அப்போ பித்ருஸ்தானம் இந்த மாலைய பட்சத்தை சிறப்பாக வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசியும் கிடைச்சி இந்த மாதம் நல்லதாக எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிறது. ராகும் 10ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் வேலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நல்ல முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நல்ல வேலைகள் மாற்றம் வரும். புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் திருவினையாகக்கூடிய காலமாக இருக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டி உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதோடு உங்களுடைய ராசிநாதனும் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் உங்கள் 5ஆம் இடம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சூரியனோடு சேர்ந்த புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் குரு அவர் புத்திர காரகன், புத்திர ஸ்தான அதிபதியும் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் குழந்தை பிராப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தீர்களேயானால் இன்னும் நல்லபடியாக நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது சனி பகவான் வக்ரகதியில் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துலேயே சனி இருக்கார். அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது. அவரே குரு பகவான் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ அப்படின்னா இந்த பட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தால்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் முடியும் போது நிச்சயமாக வரும். ஐப்பசிலேயே கல்யாணம் பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். இந்த பட்சத்தில் மட்டும் இந்த பரிவர்த்தனைகள்லாம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறமா நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால புதுசாக ஒரு இடத்துல சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. கலைத்துறையில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் 6ஆம் இடத்துல அப்படின்னும்பொழுது ஏதாவது கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டுன்னு இருக்கக்கூடிய சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த நூலாடைகள், அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, வெள்ளை கலர் நூலாடை, பால் 17 தொழில் பண்ணக்கூடியவங்க, பால் 17 தொழில்னால் இந்த நெய், அதை தவிர பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வைர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் வைர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் பற்றி, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பற்றி, அதை தவிர உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபம் அப்படின்னாலே மேன்மையானவங்க. அதில் அசுரகுருவோடைய வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்காரு. இது நல்லதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம்.
ஒன்று. அடுத்தது பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ரிஷபம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் குறிக்கிறது கிடையாது. இந்த கேட்டரிங் செய்கிறாங்கல்ல, உணவு சம்மந்தப்பட்டவங்க, இந்த கேட்டரிங் செய்யக்கூடியவங்க, சிறிய அளவில் கேட்டரிங் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து பெரிய அளவுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கேட்டரிங் அப்படின்றது முன்னாடி சின்ன தொழிலாக இருந்துச்சு, இப்போ அது கார்பரேட் தொழிலாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் செய்யக்கூடிய தொழிலாகிடுச்சு. அதுமாதிரி இந்த ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் சேர்ந்த நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருக்குமே கேட்டரிங் தொழிலில் சாதாரணமாக செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கார்பரேட் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்தை பார்க்குறார். 9 அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் பெறக்கூடிய ஸ்தானம். இத்தனை நாளாக புகழ் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனால் அதற்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல. அப்போ இந்த ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம். ஏன்னு கேட்டிங்கனாக்க பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்றது 5ஆம் இடம். இப்போது அந்த 5ஆம் இடத்துல புத பகவானானவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருந்த அத்தனை பேருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த பட்சத்தெல்லாம் முடிச்சுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னாலே, பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே திருமணம் போன்ற சுபயோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்க, வியாழன் நோக்கு வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சா அப்படிம்போம். அப்போ உங்களுடைய ராசியிலே இருந்துக்கிட்டு ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை பார்க்குறார். அப்போ சப்தம பார்வை பார்க்கும்போது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். என்ன சாமி, புரட்டாசி மாதம் அப்படின்றது கோவிந்தா மாதம்போம், இதில் இது பண்ணுவாங்க, முயற்சி செய்யணும். இந்த மாதத்தில் புரட்டாசி எடுத்தது ஐப்பசியில் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் உண்டா அப்படின்னா திருமணம் உண்டு. வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா, கெட்டி மேளம் கேட்கும். சரி, அடுத்தது ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க யூக வணிகம். யூக வணிகத்துக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியது பிரகஸ்பதியான குரு பகவான். அதுக்கு அடுத்தது 2வது அனலைசிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய புத பகவான். அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ராகு பகவான். இந்த 3 பேருடைய சப்போர்ட்டும் இருந்தாக்க ட்ரேடிங் என்ற ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது. அப்போ குரு பகவான் அவர் யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் பெற்ற புத பகவானை பார்க்குறார். ராகு 11ல் கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்கள், அது அப்புறம் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே, அதே போல் நீண்ட நாள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அத்தனை நிலையும் இந்த காலகட்டங்களில் வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பொருளாதாரம் அப்படின்றது தனக்காரனோட குரு அருள் இருக்கணும். குரு அருள் இப்போ 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்ததுனால கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் படத்தில் இருக்கும். ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம், கடுமையான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தின்படி 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியான சனி பகவானே இருக்கிறார். சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ தொழிலில் கொஞ்சம் சொணக்கம் இருக்கும், ஆனால் தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா கர்மக்காரகனான தொழில்காரகனான சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால இரும்பு, ரசாயனம், கெமிக்கல்ஸு, மைண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும், இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள நாட்களில் எந்த நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும், சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும், வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கணும் என்பதை டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6/10/2024 இல்லை 9/10/2024 புதன்கிழமைக்கும் 10/10/2024 வியாழக்கிழமை, 11/10/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 7:56 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இதெல்லாம் தவிர்க்கிறது சால சிறந்ததாக இருக்கும்.
மேலும் வந்து உங்களுக்கு இது புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய தில தர்ப்பண காரியங்களை இந்த மாலயத்தன்னைக்கு செய்ய வேண்டியது வந்து இந்த ஈரோடு பவானி கூடுகிற இடம் சங்கமித்ரா ஆலயம் சங்கமேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து இந்த திதி தில தர்ப்பணங்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மையாக இருக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கும் சிறப்பானதாக அமையும். அதனால் உங்களுடைய சந்ததிகளுடைய வளர்ச்சி அடைகிறதுக்காக கூட நீங்கள் இதை போய் செஞ்சுட்டு வரணும். நாமளும் நல்லா இருப்போம், நம்மளுடைய சந்ததியும் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த மாலையபட்சத்தினுடைய விசேஷமே. அதனால் அங்கே போய் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம். எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிடுறார் இந்த மாதம் மொத்தமே. அதாவது ஒரு 2 நாளில் 19ஆம் தேதி அன்றைக்கே 19/9 அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிடுறார். அதனால் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும் புதிய வேலைகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் ஏற்படுறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கும் இந்த காலகட்டம் உதவும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் இந்த மாலையபட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்களேனால் ஐப்பசி மாதத்தில் கல்யாணம் நடக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டி தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா வந்து 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. புத்திர காரகனை பார்க்குறார். புத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திருகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். வெளி மதத்தினர் வேற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தேயானால் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.